வீட்டில் காய்கறியே இல்லை, ஆனால் குவிக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுமா? அப்போது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எள்ளு பொடி சாதம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு 1/4 கப் உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஒரு கப் வெள்ளை எள்ளை எடுத்து நல்லா பொன்னிறமாக வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 10 to 12 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட பெருங்காயம் போட்டு வறுத்துக்கோங்க. நம்ம வறுத்த பொருட்கள் ஆறிட்டோன்னே ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயையும் கீயையும் ஒன்றா போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கேஷ்யூ, 2 மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எள்ளு பொடி சேர்த்து ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஆற வச்ச சாதத்தை இந்த பொடியோடு சேர்ந்து கலந்திங்கன்னா சூப்பராக திக்காக எள்ளு பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப குவிக்காகவே லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. எள்ளு பொடி சாதமும் தயிர் சாதமும் அதை தொட்டுக்க வந்து பச்சை பயிர் சுண்டலும் தாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.